ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த உலகம் உண்மைகளை வைத்து சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பேசப்படுகிற அநேக காரியங்கள் நீங்கள் கேட்கலாம். மனிதர்கள், நான் உண்மையை பேசுகிறேன், நான் உண்மையை தான் செய்தேன், உண்மையை தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, the world is around the facts, but ultimate thing is the truth. It overpowers the facts. இந்த உலகத்தில் இருக்கிற உண்மைகளை சத்தியம் முழுமையாய் விழுங்கி போடுகிறதா இருக்கிறது. இயேசு 5000 பேர்களுக்கு அதிகமான ஜனங்களுக்கு உணவு அளித்தார். சத்திய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சுவிசேஷங்களிலே. அப்ப அங்க என்ன இருந்ததுன்னா 5 அப்பம் 2 மீன்கள் மட்டும் இருந்தது. அதுதான் உண்மை. ஆனா ஏசப்பா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 பேர்களுக்கு அதிகமான ஜனங்களுக்கு அதை கொடுத்து மீதி எடுத்தார் என்பது சத்தியம். தட் இஸ் த ட்ரூத். அல்லேலூயா. யார் அதை செஞ்சது? இயேசு. அப்ப உண்மை 5 அப்பம் 2 மீன், சத்தியம், the truth is miracle. சாப்பிட்டவங்க 5000க்கு அதிகமான ஜனங்கள். இயேசு சொன்னார், when you come to know about me, you are totally free from all this. டென்ஷன் இல்லை, வலி இல்லை, பெயின் இல்லை, குறைவு இல்லை, ஏக்கங்கள் இல்லை, பயம் இல்லை. Because the truth sets you free. Because he is all powerful, he is living, he is a healer. Amen. He is miracle working God. அவர் அற்புதமானவர், சுகம் தருகிறவர், விடுவிக்கிறவர். ஆமென். அதே போலதான் லாசரு மரித்து 4 நாள் ஆனது. அதுதான் உண்மை. அவருடைய அக்காவே சொல்றா, ஐயா 4 நாள் ஆயிட்டு ஐயா, கல்லறையை திறக்க வேண்டாம், நாருமே. அது உண்மை. That is the truth. That is the fact. எல்லாரும் நம்பக்கூடிய அது ஒரு உண்மை. ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? அங்கே கல்லறைக்குள்ள முன்னாடி நின்று 4 நாள் ஆன பின்பு, I am the resurrection, நான் தான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், லாசருவை வெளியே வா. That is the truth. Hallelujah. அதே போலவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கானா ஊருக்கு போனார். அங்கே கானா ஊரில் என்ன நடந்தது? அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உண்மை உண்மை. ஐயோ, இந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது உண்மை. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? கற்சாடிகளிலே நீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அடுத்தது சொன்னாரு, அதை கொண்டு போய், அதை மொண்டு எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காட்டத்தில் கொடுத்த பொழுது அவன் சொன்னான், ஐயோ, இவ்வளோ ருசியான திராட்சை ரசம். சத்தியம். அல்லேலூயா. தட் இஸ் த ட்ரூத். குறைவுபட்டது உண்மை. ஆனால் அங்கே வந்தது தண்ணி திராட்சரசமாய் மாறினது. அல்லேலூயா. க்ளோரி டு த நேம் ஆஃப் காட். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும், உங்களுக்கு கால் வலிக்கிறது உண்மை. சத்தியம் என்ன சொல்லுகிறது? அப்படியே தழும்புகளாலே நாம் சுகமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சொல்ல, என் வாழ்க்கையில் பெரிய குறைவு இருக்கிறது, என்னால் மீண்டு வர முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியம் என்ன சொல்லுகிறது? தம்முடைய மகிமையினாலே எல்லாவற்றை நிறைவாக்குகிறவர். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாததுதான் சத்தியம். அல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம், ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு நாட்கள் தான், இதை சரி செய்ய முடியாது. உண்மைதான் அது. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? தழும்புகளாலே சுகமானீர்களே. பாஸ்ட் டென்ஸ், கடந்து போன காலம். நீங்க ஆல்ரெடி சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் சத்தியம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை பார்க்க வேண்டுமே தவிர உண்மையை அல்ல. You may have the symptoms of the disease in your body, but look out for the healing of God. Confess that healing. That is the truth. That truth is setting you free even today. அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. பிசாசு இருக்கிறான், உண்மைதான். But the truth is God crushed the Satan under his feet. Hallelujah. இந்த வெளியேறப்பட்ட ரத்தம்
இயேசுவை கொண்டு பிசாசுடைய தலையை நசுக்கினார். அதுதான் ட்ரூத். ஹல்லேலூயா. சத்தியத்தை பற்றி கொள்ளுங்கள், ஜெயமாய் வாழ்வோம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி. இந்த உலகத்திலே கண்களிலே காண்கிறவைகளை பார்த்து நாங்கள் பயப்படாமல், உண்மையே முடிவென்று தீர்மானிக்காமல், சத்தியம் மட்டுமே முடிவானது, சத்தியமான தேவன் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொன்ன உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள, கிறிஸ்துவே அந்த சத்தியம், வசனமே அந்த சத்தியம், வார்த்தையாகிய தேவனே அந்த சத்தியம், பற்றி கொள்ள ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே ஜெயம் பெற உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ராஜா. உம்முடைய சத்தியமே முடிவானது, தீர்ப்பு அது மட்டுமே ராஜா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.